எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. ஏய் நிறுத்துறியா? இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். இந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருங்க. அந்த ஆம்புலன்ஸ் தம்பி இடம் விட்டுருங்க. அந்த ஆம்புலன்ஸுக்கு நம்ம தோழர்கள் தயவு செஞ்சு இடம் விடுங்க. போட்டோம் நீ பாப்பா அதான் வைப்போம். வழி விடுங்க. 108 கலைஞர் கொண்டு வந்தது. வழி விட்டீங்களா? வழி அங்க அந்த பக்கம் வழி விட்டு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கு நன்றி. இதான் திமுக, இதான் திமுக. ஏடிஎம்கே கூட்டம் நடக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தான், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து அதே ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். இவர் பேசுகிறத பார்த்தா ஒரு தெரு ரவுடி பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு தெரு ரவுடியும் கூட வசத்தா குறுக்காட்டுவானே தவிர அவன் கூட ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருவான். இவர் பேசுகிறத கேட்டு ஒரு அதிமுக தொண்டை கூட்டம் நடக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு அங்கே வர்ற ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்தான்னா அதுக்கு யார் பொறுப்பு? அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. ஏய் நிறுத்துறியா? இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் ஒரு தலைவன் தன் கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்றாரு, எப்படி வழி நடத்துறாருன்னு பாருங்க. இவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி தமிழ்நாட்டு மக்களை வழி நடத்தினார்னா தமிழ்நாடோட நிலைமை என்னவா இருக்கும்? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தன் உயிரை பணைய வச்சு ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கிற ஓட்டுநரை அடித்து அதே ஆம்புலன்ஸில் அனுப்புங்க அப்படின்னு தான் கட்சி தொண்டருக்கு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகிறதுக்கு தகுதி இல்லாதவர் இல்லை, மனிதனாக வாழ்றக்கே தகுதி இல்லாதவர்.